வணக்கம். நம்ம திருமந்திரம் சேனலில் விதவிதமான தலைப்புகளில் மக்களுக்கு சுவையாக இருக்குமாறு தகவல்களை, ஆன்மீக தகவல்களையும், விளையாட்டு தகவல்களையும், இலக்கிய தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல் என்ற தலைப்பில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல்களையும் அதில் உள்ள இலக்கிய சுவைகளையும் அன்பர்கள் விரும்பும்படியாக தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என்னை கவர்ந்த ஒரு பாடலை இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் எந்த கதை நாயகனுக்கு பாடல் எழுதினாலும் அதில் அவராகவே அவர் நினைத்து கொண்டு அவருடைய அந்த பொருள் சம்பந்தமான அவருடைய கருத்துக்களையும் சேர்ந்து அதில் ஏற்றிவிடுவார். அந்த வகையில் பல பாடல்களை நாம் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் என்னை கவர்ந்த இந்த பாடல் கே. பாலச்சந்தர் அவர்கள் கைவண்ணத்தில் உருவான ஒரு படத்திலிருந்து வந்தது. அவர் ஒவ்வொரு பாத்திரங்களையும் அந்த பாத்திரங்களுக்கான பாடல் களங்களையும் அழகாக வடிவமைத்திருப்பார். இதில் அந்த கதையின் நாயகனை ஒரு ஆண் ஆதிக்கவாதியைப் போலும் சமூக சீர்திருத்த சிந்தனை உள்ளவனாகவும் திரைப்படத்தின் ஆரம்பத்தில் இருந்தே அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். கதையின் நாயகன் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ளவன். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஆணாதிக்க சிந்தனை உள்ளவன் போல தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு கதை நாயகன். கதை நாயகி ஒரு என்ன சொல்வது, ஒரு கோபமான நிர்வாக திறமையுள்ள ஒரு பெண்மணியாக சித்தரித்திருப்பார். ஆண்களிடம் ஒட்டாத, நெருங்கி பழக விரும்பாத, நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாயகியை சித்தரித்திருப்பார். ஆனால் அந்த நாயகியின் உள் மனதிற்குள் ஒரு காதல் அரும்பினாலும் அதை வெளியில் காட்டாமல் இருப்பார். அப்போ கதை நாயகன் அவளை சந்திக்கும் பொழுதெல்லாம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலர் கண்ணேயுல அப்படின்னு சொல்லுவார். ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலர் கண்ணேயுல அப்படின்னு சொல்லுவார். சில பெண்கள் ஒருவரை மனதார விரும்பினாலும் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது முன்ன பின்ன தெரியாதவர்கள் மாதிரியும் பகைவர்களைப் போலையுமே முகபாவனையை வைத்துக் கொள்வார்கள். அதான் ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலர் கண்ணேயுல. இந்த பெண்மணியும் இதே மாதிரி கதை நாயகனை நேரில் காணும் போதெல்லாம் ஒரு இறுக்கமான முகத்தையும், கோபமான முகத்தையும், கோப சமிக்கைகளையுமே காட்டிக்கொண்டிருப்பார். அப்போ அந்த கதை நாயகனுக்கு ஒரு ஐயம் தோன்றும். பெண்களை மலர் போன்றவர்கள் என்றும் இனிமையானவர்கள் என்றும் மகாபரிய கவிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் ஒருவேளை ஏமாந்து விட்டார்களா? அவர்கள் எல்லாம் ஏமாந்து விட்டார்களா? அல்லது நமக்குத்தான் அத்தகைய பெண்மணி கண்ணில் தட்டுப்படவில்லையா என்பதை மாதிரி ஒரு சிந்தனையில் இந்த பாடல் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு கண்ணதாசன் கொடுத்த அந்த பல்லவியை பார்த்தாலே நீங்கள் அந்த பாடலை முழுமையாக கேட்க வேண்டும் என்று தோன்றும். பல்லவி, கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கம்பன் ஏமாந்தான் அப்படி என்று ஆரம்பிக்கும். அப்போ கம்பன் ஏமாந்தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் சில சரணங்களை எல்லாம் அதில் கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருப்பார். சரணங்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய அந்த பாடல் பகுதிகள். முதல் பகுதி கம்பன் ஏமாந்தான் என்று வரும். இந்த பாடல் நிழல் நிஜமாகிறது என்ற படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியது. கதை நாயகனாக இளமை துடிப்புள்ள கமலஹாசன். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதை நாயகியாக சுமித்ரா. அவர் இப்படி மூக்கு கண்ணாடியை தூக்கி விட்டு கொண்டு
பார்வையாலே அவரை சுட்டெரிக்கும் போல பார்ப்பது அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான காட்சியாக அமைந்திருந்தது. ஆக இந்த பாடலினுடைய சுவை அனைவருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறோம். பாடல் வரிகளை கேட்டு பாருங்கள். இதற்கென்று தனிப்பட்ட விளக்கம் எதுவுமே தேவைப்படாது. அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். அம்புவிழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதினால் தானோ. அம்புவிழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதினால் தானோ. அவன் அருஞ்சுவைப்பால் என ஏன் சொன்னான் அது கொதிப்பதினால் தானோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமையன்றோ. தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமையன்றோ. அந்த தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் நெஞ்சமும் பாவமன்றோ. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரை தானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். இந்த பாடலினுடைய போக்க பற்றிகளா? அவர் கண்ணதாசன் வள்ளுவன் இளங்கோ பாரதி முதல்ல கம்பனில் ஆரம்பிக்கிறாரு. கம்பன் முதல்ல ஏமாந்து போயிட்டாங்கிறாரு. அதன் பிறகு வள்ளுவன் இளங்கோ பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வரிசையில் நானும் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாரு. இது கண்ணதாசன் அவராகவே அந்த கதாபாத்திரமாக மாறி எழுதின ஒரு வரி. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒற்றறியும் ஒன்றடி கண்ணேயுள்ள அப்படின்னு வள்ளுவர் பாடியிருக்கிறாரு. வள்ளுவர் இளங்கோவடிகள் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படிங்கிற மாதிரி கண்ணகியை புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் மலரினும் மென்மையானவங்கள்னு சொல்லியிருக்காங்களே. நான் பார்க்கக்கூடிய இந்த நாயகி பாறையை போல இறுக்கமானவளாக இருக்கிறார்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த கவிஞர்கள்லாம் ஏமாந்து விட்டார்களா என்று அந்த கதை நாயகன் பாடுவதாக அமைத்திருக்கிறார். அம்பு வெளியின்னு சொல்கிறானே அது பாய்றதுனால சொல்லுவானோ, பால்னு சொல்கிறாங்களே அது தரத்தரன்னு கொதிச்சிட்டு இருக்கனால பால்னு சொல்கிறாங்களோ. இப்படியெல்லாம் பெண்களை சொல்கிறது அந்த அவங்களுடைய அந்த தீர்க்கமான கோபமான குணத்துக்காகத்தான் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் அந்த கதைநாயகனுக்கு வருவது மாதிரி பாடலை அமைத்திருக்கிறார்.
எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு பட வேண்டும், கெட்ட விஷயத்துக்கு பயன்படக்கூடாது அல்லவா? தீபத்தில் திருக்குறள் படித்தா தீபத்துக்கு பெருமை. அந்த தீபத்தை வச்சே அந்த கதை நாயகனுடைய நெஞ்சத்தை சுட்டெரிச்சா அந்த தீபம் பாவமான செயலைத்தானே செய்து. அப்படியெல்லாம் அந்த வலுவாக தான் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய கதை நாயகியினுடைய உள்ளம் பாறை போல இருக்கிறதே, கோபக்கண்ணல் வீசக்கூடிய பார்வை உடையவர்களாக இருக்கிறாளே என்பதை இதைவிட அற்புதமாக எப்படி சொல்ல முடியும்? கோபம் வந்துன்னா 2 பாத்திரத்தை உடைச்சி அடுப்பங்கரையில் காமிக்க வேண்டியதானே, வெளியிடங்களில் ஏன் காமித்து கொண்டிருக்கிறாய் என்கிற மாதிரி கடைசி வரிய, ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே, இருவரில் யார் சிறந்த அறிவாளியோ அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. தன்னை அவளை விட மேம்பட்ட அறிவானவனாக இந்த பாடலில் எண்ணிக்கொள்கிறான். அதற்காக கண்ணதாசன் எழுதிய வரிகள் தான் அது. வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் மட்டுமல்ல அதை நானும் ஏமாந்தேன் என்று சொல்லக்கூடிய வரிகள் என் மனதில் ஆழமாக பாய்ந்த வரிகள். அந்த வரிகளும் அந்த கம்பன் ஏமாந்தான் என்று அந்த ஆரம்பிக்கக்கூடிய பல்லவிதான் அந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டி அந்த பாடலினுடைய சுவையை எனக்கு உணர்த்தியது. அந்த பாடலை நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் நான் பேசி முடித்தவுடன் நீங்களே இந்த கம்பன் ஏமாந்தான்கிற பாடலை கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் கமல் அவர்களினுடைய இளமை திரும்பக்கூடிய கமல் அவர்களினுடைய நடிப்பும் சுமித்ரா அவர்களுடைய கோபாவேசம் வீசக்கூடிய பார்வையையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம். கண்ணதாசனுடைய வரிகளையும் பார்த்து ரசிக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு என்னை கவர்ந்த திரையிசை பாடல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.